வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேமே. ரொம்ப நாள் வீடியோ போடல. ஏன்டான்னு கேட்டிங்கன்னா மைக்கு போயிடுச்சு. மைக்கு இப்போ தான் முள்ளக்கெல்லாம் வாங்கினேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மவுண்ட் வந்துட்டு கோப்ரோ மவுண்ட்டு பார்த்திங்கன்னா ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது லூஸாகவே இருந்துச்சு. அதுதான் ஹெல்மெட் மவுண்ட்டும் புதுசாக ஆர்டர் போட்டு அது வர்றதுக்கு என்னென்னா 12 நாள் ஆகுன்றாங்க. அதுவும் இப்போ தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு தெரில. கோப்ரோவோட ஆங்கிள் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு மக்களே. ஒன் செகண்ட் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேமே. இப்போ எங்கே போகிறோன்னா, வண்டி பார்த்திங்களா ஃபுல் ட்ரை. கொண்டு போய் ஃபியூவில் ரீஃபில் பண்ணிட்டு வண்டி அதுவும் இல்லாமல் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், டஸ்ட்டு செம்ம டஸ்ட்டு. துடைக்க வேண்டியதானேன்னு கேட்டிங்கன்னா துடைப்பேன் மக்களே. இல்லைன்னா வாட்டர் வாஷ் தான் உடனே கொண்டு போயிட்டு. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் ரொம்ப டைட்டாக இருக்குது. சரி போய் ஃபியூவில் ரீஃபில் பண்ணிட்டு ஏர் செக் பண்ணிட்டு என்னென்னு பார்ப்போம் மக்களே. அதுக்கு தான் போகுது. அதுதான் இந்த விலாகு. ஏன்னா ரொம்ப நாளாக வீடியோவும் போடல, எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. சரி கண்டென்ட் ஏதாவது ஒன்று எடுக்கலான்னு பார்த்தோம். அதுதான் இந்த கோப்ரோ ஆங்கிள் செக் பண்ணுறதே ஒரு கண்டென்ட் தானே, சரின்னு போடுவோன்னு சொல்லிட்டு போட்ட மக்களே. ஏதாவது ஒரு ரைட் பிளான் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஃபுல் மோட்டோ விலாகில் போகலான்ட்டு இருக்கேன். மோட்டோ விலாக் ப்ளஸ் அக்ரிகல்ச்சர் கண்டென்ட் ரெண்டும் பண்ணலான்னு தான் இருக்கேன். மேக்ஸிமம் அக்ரிகல்ச்சர் தான் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் மோட்டோ விலாகில் கொஞ்சம் ஃபுல் ஃப்ளெட்ஜாக இறங்கலான்ட்டு இருக்கேன். என்னன்னு பார்க்கலாம் மக்களே. என் பொசிஷனுக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கோப்ரோ கீழே சாஞ்ச மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம். இல்லைன்னா எக்ஸ்டெண்டட் வாங்கி தான் என்னை கொஞ்சம் கோப்ரோ ஆங்கிளில் மாற்றணும். கோப்ரோவை வாங்கும் போதே எல்லாம் அட்வென்ச்சர் காம்போவில் வாங்கிடுங்க ஃபேமே. சும்மா இந்த நார்மல் கோப்ரோ கேமரா மட்டும் ஒரு 2 மவுண்ட்டு, ஒரு மவுண்ட்டு என்னமோ ஒரு மவுண்ட் வரும்னு நினைக்கிறேன். ஒரு மவுண்ட்டு, கேமரா, ஒரு பேட்ரி, இது மட்டும்தான் வரும். சும்மா ஒரு கேமரா மட்டும் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களால் யூஸும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அது நீங்கள் சும்மா வச்சுக்கிட்டு கையில் பிடிச்சிக்கிட்டு எவ்வளோ நாள் வீடியோ எடுப்பீங்க? கடுப்பாயிரும். ஆங்கிள் கரெக்டாகவும் வராது. நீங்கள் அப்படியே போட்டிங்கனாலும் ஷேக்கெல்லாம் இருக்கும் கேமராவில். ஸோ ஸ்டிக்கு எல்லாம் காம்போவில் ஆர்டர் போட்டுருங்க, அட்வென்ச்சர் காம்போவில். நீங்கள் தனித்தனியாக வாங்கினீங்கனாலும் அதே ரேட்டு தான், ஒட்டுக்காக வாங்கினீங்கனாலும் அதே ரேட்டு தான். தனியாக வாங்கினீங்கன்னா கொஞ்சம் எச்சா போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஒட்டுக்காக வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக முடியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அந்த 3 பேட்ரி பார்த்திங்கன்னா, பேட்ரி வித் சார்ஜர் பார்த்திங்கன்னா 7000 ரூபா போட்டு, கிட்டத்தட்ட 6500 எக்ஸ்ட்ரா பேட்ரிஸ்லாம் என்டியூரோ 12க்கு. நம்ம இப்போ தனித்தனியாக வாங்குறனால பார்த்திங்கன்னா நமக்கு தான் வந்துட்டு எப்படி பார்த்திங்கனாலும் எச்சா காசு ஆகும். அதுக்கு நீங்கள் கோப்ரோவோடய எல்லாம் வாங்கிக்கலாம். இந்த இது மைக் அடாப்டர் எல்லாம் ஒட்டுக்க வந்துடும். இந்த மைக் அடாப்டர் இன்னும் 11,000 ஒன்று இருக்குது, அது கூடவே வந்துடும் நினைக்கிறேன். இன்னொன்று 7,000 ஒன்று இருக்கும். இந்த மாதிரி நான் வச்சுருக்கிறது 7,000 மைக் அடாப்டர். ஸோ அதனால் இதே போதும் எனக்கு. எல்லாம் தனித்தனியாக வாங்குறதுக்குள்ள கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எல்லாம் ஒட்டு தொலைவணும், எல்லாத்தையும் கேட்கணும். உங்களுக்கு எது செட் ஆகும்னு தெரியாது. நீங்கள் மொத்தமாக காம்போ பேக்காக வாங்கிட்டிங்கன்னா எல்லாம் ஓஜியாகவே வந்துடும். இதில் நீங்கள் ஓஜி கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப நாளாயிரம். யாருமே அதை பற்றி தெளிவாலாம் வீடியோ போடல. நீங்கள் காம்போ பேக்கே டேரெக்டாக வாங்கிடுங்க வாங்குற மாதிரி இருந்தால். கோப்ரோலாம் ஆக்ஷன் கேமரா, ஏன்னா கோப்ரோவுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி அதிகமாக செலவாகுமா, இல்லை ஆக்ஷன் இந்த DJI ஆக்ஷன் ப்ரோ கேமராலாம் இருக்குது, அதுக்கு எவ்வளோ செலவாகும்லாம் தெரில. ஆனால் அதை நான் ஒரு நேரில் பார்த்ததில்ல. அதுக்குள்ள இந்த மைக் அடாப்டர் தேவைப்படாதுன்னு தான் தோணுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை பெருசாக வாங்கினவங்க யாரும் அது மேலே எதுவும் சொல்லலை. கம்ப்ளைண்ட்ஸோ நெகட்டிவ் சைட்ஸோ எதுவும் சொல்லலை. எப்படியோ மக்களே ட்ரையிலே வந்துருச்சு 6 கிலோமீட்ரு. நெக்ஸ்ட் ஏதாவது ரைடு தான் மக்களே பிளான் பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம் மக்களே, மேபி பிக் ரைடாக கூட இருக்கலாம். அக்கா 500க்கா. ரொம்ப நாளாக எடுக்கலக்கா. ரொம்ப நாளாக
ஆ அது இது பெட்ரோல் அடித்தான் எந்திரிக்கவே மாட்டேங்குது. அப்படியே ஏர் ஃபில் பண்ணிக்கலாம் மக்களே. இல்லை நான் பிடிச்சிக்கலாம். ஏர் பிடிக்கிறது இந்த மவுத்தை எடுத்து வைக்கிறதுக்குள்ள 11 கொடுக்கணும். 1 இது 40 ரூபா வருதுண்ணா. ஆ தேங்க்ஸ்ண்ணா. $18. சரிண்ணா வரேண்ணா. எவ்வளோக்கா அக்கா எவ்வளோ அடிச்சிங்க? 100 ரூபாய்க்கா? 500 ரூபாய்க்கு அடிக்க சொன்னேன் நான். 500 ரூபா சொன்னேன். 500 ரூபா போட்டேன் நான். ஆமாம் நானும் அதுதான் மைலேஜ் எவ்வளோ கிலோமீட்டர் போகும்னு காட்டும். அதான் இல்லை இல்லை நான் 500ண்ணே. நானும் அதை பார்க்கல நான் அங்கே. ஆஹா நான் பார்க்கல. $500க்கா மாற்றிருக்கேங்க்கா. இதா பாருங்க. நானும் மக்களே ஏறுன்னு பார்த்துட்ருக்கேன். என்னடா ஒரு பாயிண்ட் தான் ஏறி இருக்கு. இல்லை யோசிக்கிற நாள் சாவி நல்ல வேலை நானும் சரி கொஞ்சம் நேரம் ஆகுன்னு நினச்சி போயிருந்தேன்னா அவ்வளோதான். நல்ல வேலை 400 ரூபா பெட்ரோல் போயிருக்கும். சாவி கொஞ்சம் உஷாராக இல்லைன்னா நானே மெண்டல் ஆயிடுவேன் இருக்கிற மாதிரி. நான் 500 ரூபா தான் சொன்னேன். அந்த அக்காவுக்கு 100 ரூபா தான் கேட்டிருக்கும் போல். ஹெல்மெட் போட்டிருந்தேன்ல அதனால் கூட இருக்கலாம். அதுதான் மக்களே ஒரு பெரிய ட்ரிப் ஒன்று போடலான்ட்டு இருக்கேன். உடனே கிடையாது, ஒரு 2-3 மாதம் ஆகும். ஏன்னா அதுக்கு ஃபண்டு வேணும்ல. லிட்டருக்கு எனக்கு எப்படியும் ஹைவேஸில் 20 கொடுத்துருது. லோக்கல்லாம் 11 தான் கொடுக்குது. 11, 12 தான். நான் எடுத்து 4 வருஷம், 5ஆவது வருஷம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அரௌண்ட் 21,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் மக்களே. 21,500 கிலோமீட்டர், 21,452 கிலோமீட்டர் இப்போ வரைக்கும்.
முழிக்கிறேன். என்னடா அது இவ்வளோ 500 ரூபாய்க்கு பெட்ரோல் அடித்து 2 பாயிண்ட் கூட கட்ட மாட்டேங்குது, வர குறைஞ்சிட்டே போகுதுன்னு நினச்சேன். சரி அதான் சரி எதுக்கும் கேட்போம் அப்படின்ட்டு கேட்டேன். நான் மைக்கும் புதுசு தான் மக்களே. அந்த லாவியர் மைக் இருக்கே, ஐயோ என்னை படாப்படுத்துது அந்த லாவியர் மைக். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை மக்களே. நானும் அதில் பேட்ரி ஒன்று இருக்குது, அது கழட்ட முடியாது. ஒன்ஸ் முடிஞ்சிருச்சு தான் அவ்வளோதான் போல். இல்லை ரீசார்ஜ் ஆகுமான்னு தெரில அந்த லாவியர் மைக்கில். நானும் அதில் ஒரு 50 ருபீஸ் அந்த வாட்சுக்கு போகிற மாதிரி ஒரு ஸ்மால் பேட்ரி இருக்குது. அதை நான் மாற்றுறதும் ஒரு 2 தாட்டி மாற்றி யூஸ் பண்ணிட்டேன். கொஞ்ச நாள் தானே இருக்குது. அதனால் சரி ஒயர்டே அந்த மாதிரி பேட்ரி யூஸ் பண்ணாமல் இருக்கே, அதை வாங்கி ட்ரை பண்ணணும்னு பார்த்தா அப்புறம் தான் தெரிஞ்சுதான் அந்த மாதிரி மைக் வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கு அந்த மாதிரி பேட்ரி போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு டேரெக்டாக ரீசார்ஜபிள் மைக்கை யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டு அந்த பேட்ரி தூக்கி போட்டு திரும்ப வாங்க வேண்டியதாக இருக்குது. திரும்ப அதுவே சார்ஜும் ஆக மாட்டுது. ஆனால் அதை சீல் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அந்த சீல் எடுத்து தான் வெளியே எடுக்கிற மாதிரி இருக்குது. நானும் மாற்றி ட்ரை பண்ணேன். ஸோ அது நமக்கு செட் ஆகுதுன்னு தான் நான் வேறு மைக்கு போயிட்டேன். அதுவும் இல்லாமல் அது எப்போ ஒர்க் ஆகுது எப்போ என்ன ஆகுதுன்னே தெரிய மாட்டேது. கொல்லிமலை ட்ரிப்லாம் போயிட்டுருக்க போஸில் நிறைய கவர் பண்ணேன். நான் அது மேலே அந்த நம்பிக்கையில் நான் வாய்ஸை செக் பண்ணல. திரும்ப ஃபோன் எடுத்து அந்த ட்ரிப்பு முடிச்சுட்டு வந்து அடுத்த நாள் எடிட் பண்ணலான்னு சரி ஃபுட்டேஜெலாம் எடுத்து போடுறப்ப தான் தெரிஞ்சுது தலைவன் வேலையை கட்டிட்டான் அப்படின்னு. எனக்கு மனசே இல்லை. அப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு விட்டுட்டேன் மக்களே. அகைன் மோட்டோ விளாக ஸ்டார்ட் பண்ணணும் மக்களே. எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. கேமரா வாங்கணும், சரி என்னென்னமோ பண்ணிடலாம் நினச்சோம். கடைசியில் பார்த்தா இது நார்மலாக வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம யூடியூப்பில் வீடியோ போடுறதெல்லாம் ஈஸி, யூடியூபர் நல்லா சம்பாதிக்கிறாங்கன்னு நினச்சிட்ருக்கோம். அந்த வீடியோ எடுக்கிறது தான் எவ்வளோ கஷ்டன்றது நமக்கு அந்த ஃபீல்டு உள்ளே வந்தாலோ இல்லை ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணாலோ தான் தெரியுது அது எவ்வளோ கஷ்டம்னு. அதுக்கும் அவங்க செலவு பண்ணுறாங்க. பெரிய 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 இன்ஃப்ளூயன்சருக்கு வேணால் அது ஈஸியாக இருக்கலாம். நார்மலாக ஸ்டார்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். கஷ்டம் மீன்ஸ் பண்ணணும்னு நினச்சா பண்ணிடலாம். கஷ்டம் மீன்ஸ் கொஞ்சம் காசு கையில் வச்சுட்டு பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் சர்வை பண்ணலாம். சுத்தமாக எதுவுமே இல்லாமல் கேஜெட்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் கண்டென்ட் எடுக்கும்போது போக வர செலவு காசு இல்லாமல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன மாதிரி ஆடிக்கு ஒரு தாட்டி அமாவாசைக்கு ஒரு தாட்டி வீடியோ எடுக்கணும். பட் ஆனால் நான் வீடியோ பார்க்குற இடத்துலேருந்து போடுற அளவுக்கு டெவலப் பண்ணதே கொஞ்சம் இதுதான். நானே 53 வீடியோ போட்ட ஃபேமு, ஆச்சரியமாக இருக்குது. இந்த வீடியோ பாருங்கள். ஆங்கிள் கரெக்டாக இருந்துச்சுன்னா கமெண்டில் இது பண்ணுங்கள். இல்லைனா ஆங்கிள் எக்ஸ்டெண்டட் வாங்கி கொஞ்சம் ஆங்கிள் எப்படியும் நான் எக்ஸ்டெண்டட் வாங்க தான் போகிறேன். ஏன்னா கொஞ்சம் கேமரா கீழே சாய்ச்சி பார்த்த மாதிரி இருக்குது. ஆல்ரெடி நானே குனிஞ்சு தான் ஓட்டுவேன். கேமரா கொஞ்சம் கீழே சாஞ்ச மாதிரி இருக்குது. நான் எக்ஸ்டெண்ட் வாங்கி கொஞ்சம் மேலே ஏற்றி பார்க்கலாம். ஒரு 90 இல்லைனா 75 டிகிரியில் இருந்தால் கூட கரெக்டாக இருக்கும். இந்த அமௌண்ட்டில் 70 இருக்குன்னு நினைக்கிறேன். 70 கொஞ்சம் கீழே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு 5 மீட்டருக்கு முன்னாடி வர வரைக்கும் 5-6 மீட்டர் வரைக்கும் தான் கவர் ஆகும். டேரெக்டாக கவர் ஆகாதுன்னு எனக்குள்ளே இருக்குது. நானே இப்போ தான் வீடியோ எடுக்கிறேன். இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது தான் தெரியும் எனக்கே. இப்போ பார்த்திங்கன்னா மோட்டோ விளாகை யாரும் பண்ணுறதே இல்லை. எல்லாத்துக்கும் போர் அடித்து போயிடுச்சு போலமா எனக்கு தெரிஞ்சு. யாரும் பார்க்குறதும் இல்லை, யாரும் சொல்லுங்க. ஏன்னா எனக்கு மோட்டோ விளாக் பண்ணணும்னு ஆசை, அதனால நான் பண்ணுறேன். யாரும் பார்க்கணுங்கோசரம்லாம் நான் பண்ணலை. எனக்கு மோட்டோ விளாக் பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு சொல்ல பார்த்து குட் மெச்சூரிட்டியாக நடக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஓவராக பேசாமல் உடனே ஓரளவுக்கு வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிற மாதிரி. ஒன்றுமே இல்லாத வீடியோவை பேசி இன்ட்ரெஸ்ட் பண்ணுவாங்களே. லைக் நான் எப்போ ஒரு வீடியோ போடல, ஒன்றுமே இல்லை, இது வேஸ்ட்டாக என் ஆங்கிள் செக் பண்ணுறது தான், வேறு எதுவுமே கிடையாது இந்த வீடியோவில். போய் ஒரு டீயை போட்டு வருவோம் மக்களே. டென்ஷன் ஆகுது எனக்கு. வேறு மண்டை வீட்லேயே இருக்கேனா,
கொஞ்சம் வர இந்த ரொம்ப ஃபினான்ஷியல் டவுன் ஆயிடுச்சு. எதையும் பெருசாக இல்லையும் பண்ணவே முடியல. இந்த ஃபுல்லாக கையில் இருந்த எல்லா காசையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, ஆன்லைன் ஆப்பில் மட்டும் லோனே எடுத்துடாதீங்க. நீங்கள் ஒவ்வொரு எட்டு கட்டுறப்ப சேர்த்தி கட்டுற மாதிரி தான் இருக்கும். சரியான வட்டி போடுறாங்க நமக்கேன்னு இல்லை, வாங்கினா எல்லாத்துக்கும் தான் போடுவாங்க. அவன் மட்டும் எனக்கு தெரிஞ்சவனா என்ன ஒரு ப்ளஸ்னால், உங்களுக்கு எந்த ஒரு ஷூரிட்டி கேரண்டி இல்லாமல் உங்களுக்கு அமௌண்ட்டு தருவோம், அவ்வளோதான். நான் இது வரைக்கும் எடுத்து கட்டாமலாம் விட்டதில்லை, கட்டிகிட்டு தான் இருக்கேன். இன்னொரு 4 டியூ இருக்குது ஃபேமு, கட்டி முடிச்சிட்டா எப்பா சாமி இனிமேட்டு லோனே எடுக்கக்கூடாது. ஒன்று பண்ணணுன்னா ஒரு 4 மாதம் வேலைக்கு போய் கூட கஷ்டப்பட்டு எப்படியாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள். இந்த லோன் வாங்கிலாம் பிஸ்னஸே பண்ணாதீங்க. லோன் வாங்கியோ கடன் வாங்கியோ பண்ணால் நீங்கள் அதுக்கு நீங்கள் சம்பாரிச்சிடுவீங்க அந்த அளவுக்கு. ஆனால் அதில் நீங்கள் 80% நீங்கள் லோன் கட்டவோ அதுக்கோ கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கே மனசு வராது கொடுக்குறக்கு. சரி இவ்வளோ கஷ்டப்பட்டோமே, இந்த லோனுக்கு எல்லாம் கொடுக்குறோமே அப்படின்னு. டெனாச்சர் அதிகமாக போட்டிங்கனாலும் பிரச்சனை, வட்டி கட்டிக்கிட்டே இருக்கணும் ரொம்ப நாள். ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னா, லோன் வாங்காதீங்க. வாங்கினாலும் டக்குன்னு ஃபோர்ஸ் டு க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா வாங்குங்க. வேறு ஒன்றும் நீங்கள் புதுசாலாம் ஒன்றும் அதிகமாகவும் எடுக்காதீங்க உங்களுக்கு. ஏன்னா அவ்வளோ காசு எல்லாம் வட்டி மாதம் நான் 1000 ரூபா கட்டிகிட்டு இருக்கேன். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நான் கூட ஒரு 500 700 தான் வரும். எனக்கு வட்டி 1200 என்னமோ வருது. அப்போ நான் எவ்வளோ எடுத்துருப்பேன்னு யோசிச்சு பாருங்க. நான் ஒழுங்காக கட்டாங்கட்டி தான் கொடுத்துட்ருக்கேன். அந்த அளவுக்கு சிவில் ஸ்கோரும் ஒன்றும் குறைக்கலாம் இல்லை பெருசாக. நான் எப்போயுமே கட்டிடுவேன், நான் ஃபோர்ஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடுவேன் சீக்கிரமாக. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப கழுத்தை கடிக்குது, அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. இந்த கடையிலே டீ குடிக்கலாமா இல்லை விபிஎம் போகலாமா? வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் ப்ரெஷராக தான் இருக்குது. இந்த மாதிரி 8 வெளியே வந்தால் தான் அப்பப்போ நல்லாயிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நானும் இனிமேட்டுக்கு வீடியோ ரெகுலராக போட பார்க்குறேன் ஃபேமு. நம்ம யாரோட வீடியோவோட அந்த இதை பார்த்து இது பண்ணலாம். அக்கா என்னக்கா அப்படியே கிளக்கி நினச்சி வச்சுருக்கீங்க, அந்த இதை பார்த்து நீங்கள் பண்ணாலும் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். நீங்கள் அதிலே பண்ணால் தான் உங்களால் இது பண்ண முடியும். அவங்கள மாதிரி உங்களால் பேசவும் முடியாது, யாரை மாதிரி யாரும் இருக்கவும் முடியாது, பிஹேவ் பண்ணவும் முடியாது, பேசவும் முடியாது. கொஞ்சம் நேரம்தான் நீங்கள் அதை நினச்சிட்டு உங்களால் எனி டைமும் அவங்கள மாதிரியே ஃபீல் பண்ண முடியாது. பாட்டி குப்புன்னு உள்ள வருது. அடுத்து ஒரு ட்ரிப் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா பிக் ரைடு தான் மக்கள். இந்த சும்மா சின்னஸாக ஒன் டே ட்ரிப்பு அதெல்லாம் பண்ணுற மாதிரி இல்லை, கொஞ்சம் பெருசாக பண்ணலான்ட்ருக்கேன். ஏன்னா எனக்கும் பண்ணணுன்னு தான் ஆசை. அதுதான் ரொம்ப நாளாக இது எனக்கு பண்ணணும், அடுத்தவங்களுக்காகலே என் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு பண்ணணும் அப்படின்னு தோணுது. ஸோ அதனால் எனக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக தெரியல. ஸோ அதனால் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஓலா ஸ்கூட்டி ஒன்று வருது ஃபேமு, வக்கால ஒளி தாருக்கு டியூக்கே தூக்கி சாப்பிட்டு போயிட மாட்டேங்க. வெயின்னு போகுது, அசால்ட்டாக போய் தோணல நிற்கிது. எனக்கே ஆடி போயிட்டேன் நான். டியூக்குக்கே டஃப் கொடுக்குதுங்க. ஃபுல்லாக எலக்ட்ரிக் இதாகிக்கிறோன்னு. அப்புறம் வேறு நம்மளோட ஃபார்மை வேறு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன் ஃபேன். ஏன்னா எல்லாம் வெயில் மழையில் கிடக்குதுங்க, எல்லாம் தாங்காதுங்க ரொம்ப. அதனால் அப்படி கிடந்தாலும் பிரச்சனை இல்லை தான், நாட்டுக்கோழிலாம் அதுங்களை தாங்கிக்கும். ஆனால் இப்போ தான் இந்த மெடிசன்லாம், இவ்வளோ மெடிசன்லாம் நான் கொடுக்கவே மாட்டேன் எப்போயுமே. இப்போலாம் என்னென்னமோ வருது, திடீர்னு வாதம் மாதிரி வருது, படுத்துக்குதுங்க, டக்குன்னு சளி பிடிச்சிக்குதுங்க. முதல்லலாம் இது மழை எல்லாம் வெயில் எல்லாம் அப்படியே தான் கிடக்கும். எனக்கு இது லாஸே ஆகாது, எதுவுமே ஒரு குஞ்சு கூட லாஸ் ஆகாது. இப்போ பெருக்கான் பிடிக்குது, கீரி பிடிக்குது, என்னென்னமோ பிடிக்குதுங்க. அதை பெருக்காங்கிட்ட கேட அது பிடிக்குது. அதை நான் என்ன தான் பண்ணுறது? அதை நான் ஒன்று வந்துச்சு, ஒன்று கேஜி வச்சு பிடிச்சி கொண்டு போய் எட்ட விட்டும் பார்த்துட்டேன். திரும்ப ஒன்று போனால் எல்லாம் டபுளாக வருதுங்க. அதை விட மோசமானதெல்லாம் வருது, வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுது இடத்தனா பரவாயில்ல. கூண்டை அடியில் பறித்து கோழி கொஞ்சம் கடிச்சு பிடிச்சி காலை பிடிச்சி அது அப்புறம் கடைசியில் ஃபால்ட் ஆயிடுது.
அடிபட்டால் கூட அது திரும்ப ரெடி ஆயிரும். கால் உடஞ்சா கூட திரும்ப இது கடிச்சு ரத்தத்தை வந்துருச்சுன்னா 5 வரல சுருண்டுக்கும். இப்படி கை சுருட்ராப்பில் சுருண்டுக்காம அப்போ அது அவ்வளோதான், ஹேண்டிகேப்பாகவே போயிடும். அது கடைசியில் அடித்து தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி ஒரு நாய் அடித்து தான் சாப்பிட்டேன் கடைசியில். பத்தாவதுக்கு வேறு ப்ராய்லர் வந்துட்டு கறி ரேட்டுக்கு வந்துருச்சுங்க. எல்லாம் கண்ட்ரி சிக்கன் ரேட்டுக்கு வருது. ஏதோ நான் வளர்த்துறனால அது எனக்கு பெருசாக தெரிஞ்சுக்கல. கொஞ்சம் ஃபார்மை எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே கொஞ்சம் நம்ம இது எப்படி சொல்கிறது, எண்ணிக்கையும் கொஞ்சம் அதிகப்படுத்தலான்ட்டு இருக்கேன். இதுக்கு மேலேயும் சின்னதாக பண்ணிகிட்டு இருந்தால் அது எனக்கே பற்ற மாட்டேது. கொஞ்சம் இதையும் பண்ணிவிட்டு அதையும் பண்ணிட்டா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் ஒர்க்கு ஏதாவது ஓரளவுக்கு ஏதாவது ஒர்க்கு மேனேஜ் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் பார்க்கலான்ட்டு இருக்கேன். அடுத்த வீடியோ எப்போ போடுவேன்னு தெரில. ஏன்னா கொஞ்சம் இந்த ஃபினான்ஷியல் க்ரைசிஸ்லாம் இப்போ இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஒரு 70% முடிச்சிட்டேன். இன்னும் ஒரு 30% தான் இருக்குது. ஓரளவுக்கு முடிச்சிட்டேன்னா தான் என்னால் அந்த ட்ரிப்பை பண்ண முடியும். இருக்கிறத வச்சு எப்பவும் பண்ணுங்க. பிஸ்னஸ்ஸு புதுசாக பண்ணால் பெருசாக தான் பண்ணணும். இருக்கிறத வச்சு ஸ்டார்ட் பண்ணால் பிரச்சனை இல்லை. பெருசாக தான் பண்ணணும், எல்லாம் வாயை பழக்கணுன்ட்டு ஒரு ஈகோ கிளாஸ் கோசமோ பண்ணோன்னா லாக் ஆயிடுவோம். அதுவும் இல்லாமல் எல்லோரும் கம்மியாக கொடுக்குறாங்க, நம்ம அதை விட கம்மியாக கொடுக்குறோம், உங்களுக்கு எதுவுமே இல்லாமல் கொடுத்தீங்கனாலும் லாக்கு தான். ஒரு அந்த மாதிரி கொடுத்து லாபமே இல்லாமல் பண்ணிங்கனாலும் லாக்கு தான். நீங்கள் விலையே வச்சுருந்தாலும் குவாலிட்டி கொடுக்குறத பொறுத்து தான் இருக்குது. குவாலிட்டி தான் பேசும். அந்த குவாலிட்டிக்கோசமே ரிட்டன் உங்கள்கிட்ட வருவாங்க. இதுதான் பிஸ்னஸ். சீட் பண்ணக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. கொடுக்குற குவாலிட்டியை நம்ம கொடுக்குற குவாலிட்டியாக அந்த விலையில் யாராலையும் கொடுக்க முடியாது. என்ன தான் ஒரு 5 ரூபா கூட வந்தாலும் குவாலிட்டியை காம்பன்சேஷன் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கணும். ஸோ தி எண்டை தாங்க சொல்ல வரேன். டீ வேண்டாம், நம்ம கம்மங்குழுக்கு போயிடலாம். அடிக்கிற வெயிலுக்கு டீ வேணாம், நம்ம டைரெக்டாக கம்மங்குழுக்கு. இங்கே சூப்பராக இருக்கும் இந்த அக்காக்கிட்ட. ப்ரொமோஷன்லாம் நினச்சிக்காதீங்க, நான் எப்பவும் குடிக்காதனா. சைடிஸ் கொஞ்சம் பேஸ் பண்ணுறேன். இங்கே வச்சிருவோம். இங்கே சாஞ்சிரு போ சொல்லணும். வீடியோங்கக்கா இல்லை இது
ரொம்ப நாள் கழித்து திரும்ப ஃபிட் பண்ணேன். சரி ஆங்கிள் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலான்னு பார்த்தேங்க்கா. வீடியோ எடுக்கவாங்க்கா? இல்லை சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். சரிக்கா போய்ட்டு. இந்த கடையில் நாங்கள் காசு எல்லாம் வந்தப்போலாம் 1/2 போட்டு குடிச்சிருக்கோம். இந்த அக்கா சளிக்காமல் ஊற்றி கொடுப்பாங்க. ஒரு சோம்பு ஆகிட்டு ஒட்டுறப்பல ரெண்டு பேசிட்டு சைடிஷ் தின்ட்டு வயிறு குப்புன்னு நம்பிடும் அந்த சைடிஷ் சாப்பிட்றதுல. இங்கே வேறு செவ்வாய்க்கிழமை எப்போயுமே கோயிலுக்கு போவேன், இன்றைக்கி போகலை. இந்த மாதிரி சுண்டுது மக்களே, சிறுக்குன்னு இழுக்குது ஸ்ப்ளெண்டர் ஓட்டிட்டு. கம்முன்னு நம்மளும் ஏதோ பேட்ரி ஸ்கூட்டி தான் வாங்கிக்கலான்னு இருக்கேன். ஆனால் அது என்ன சார்ஜ் ஓட்டுக்கிட்டு உட்காந்துருக்குது வெயிட்டிங். இதுவாக இருந்தோமா போனோமா 100 ரூபாய்க்கு அடிச்சோமா டான் கிளம்பிகிட்டே இருக்கலாம். அதில் ரீசேலும் பண்ண முடியாது பேட்ரி ஸ்கூட்டியை. அப்புறம் பேட்ரி வேறு சேஞ்ச் பண்ணும் 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸு. இண்டிகேட்டர் வச்சுருக்காரான்னு தெரில, ஓடவே இல்லை. ஹோப் யூ ஃபேமஸ். அவ்வளோதான் இந்த vlog மக்களே. ஆங்கிள் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. வீடியோ கண்டினியூஸாக போடுவேன். ஒரு கொஞ்ச நாள் மட்டும் கொஞ்சம் விட்டு விட்டு போடுவேன். அப்போ மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை அள்ளி தெறிக்க விடுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை பிடிச்சி ஒரு அழுத்தி விடுங்க.